வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் லவ் டேல். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 7 பேர் அவங்க எல்லாரும் போட்டோ ஷூட் பண்றதுக்காக தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போறாங்க. அப்படி அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது ரிட்டர்ன் வர வழியில ஒரு பெரிய பங்களாவை பாக்குறாங்க. அந்த நடு காட்டுக்குள்ள பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய பங்களா. அந்த இரவு இந்த 7 பேருமே அந்த பங்களால ஸ்டே பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த பங்களாலே போய் தங்குறாங்க. அப்படி இந்த 7 பேர் தங்கின அந்த பங்களா இந்த 7 பேர்ல ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பிக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு. அது பேயா இல்ல மனுஷனா? அந்த அமானுஷ சக்தி கிட்ட இருந்து இந்த 7 பேர்ல யார் உயிர் போனச்சா? கடைசியில இந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன? இது எல்லாத்தையும் கிளைமேக்ஸ்ல நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட சொன்ன படம் தான் இந்த லவ் டேல். சரி வாங்க, இப்போ இந்த படத்தோடைய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லவ் டேல்ன்ற அந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே கேரளாவில் இருக்க ஒரு முக்கியமான மினிஸ்டருடைய பொண்ணா சாண்ட்ரான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. காலையிலே இந்த சாண்ட்ராவுடைய அப்பா வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இவளை மீட் பண்றதுக்காக இவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான இஷா இவளோட வீட்டுக்கு வந்திருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு இஷாவும் சாண்ட்ராவும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் இஷா அவளுடைய பர்சனல் லைஃபை பற்றியெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்டான சாண்ட்ரா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப் மேரேஜ்குள்ள இருந்து அது ஒர்க் அவுட் ஆகாம அதுல இருந்து வெளியே வந்த பொண்ணு தான் இந்த இஷான்ற பொண்ணு. கிட்டத்தட்ட இவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின் மாதிரி. இவங்க இப்ப சாண்ட்ரா கிட்ட மாடலிங் பத்தி பேசிக்கிட்டு ஒரு நல்ல போட்டோ ஷூட் பண்ணணும், இவங்களுக்கு தெரிஞ்ச ரூபனுன்ற ஒரு போட்டோகிராஃபி அவனை கூட்டிட்டு போய் தான் போட்டோ ஷூட் பண்ணணும். ஆனா அவன் லேக்ஸ் கணக்கில் பணம் கேட்பான், இருந்தாலும் பரவாயில்ல அவனை வச்சுதான் போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்றவெல்லாம் இந்த இஷான்ற பொண்ணு சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, அந்த ரூபனை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட கைவசம் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஆரியான்ன்ற இவருடைய ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு போறான். அவனும் போட்டோ ஷூட் தானே, அவனும் பிரச்சனை இல்லை, பார்த்து பண்ணிக்கலாம், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கே அவன் தான் பண்ணான் அப்படின்ற மாதிரி இந்த ஆரியான்ற பையனும் சொல்ல, அடுத்த மீட்டிங்லே ரூபன்ன்ற அந்த போட்டோகிராஃபரை மீட் பண்றதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. கூடவே கமிஷனருடைய பையன் ஒருத்தன், அவன் தான் அந்த ரூபன்ன்றவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இவங்க எல்லாரும் இப்போ அந்த ரூபனை மீட் பண்ண போயிருக்காங்க. ஆல்ரெடி இவன் ஒரு ரெசார்ட்ல போட்டோ ஷூட்ல தான் இருக்கான். அவன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து ரூபன் கிட்ட இந்த போட்டோ ஷூட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நாளைக்கு எல்லாரும் ஸ்டூடியோக்கு வந்துருங்க, அங்க வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ரூபன் சொல்ல, எது ஸ்டூடியோவா? அதெல்லாம் வேலைக்காகாது. இன்ஸ்டால நீ விதவிதமா போட்டோ போறல்ல, லவ் டேல், எஸ் அந்த ஸ்பாட்ல தான் கூட்டு போயிட்டு எங்களை நீ போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, எது லவ் டேலா? அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானவே, அங்கெல்லாம் சாதாரணமாலாம் போயிட முடியாது, கிட்டத்தட்ட அது ட்ரக்கிங் மாதிரி போய் ஆகணும், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கிலோமீட்டர் கணக்கா நடந்து போனாதான் அந்த லொகேஷன் கிடைக்கும், அது போக ஆள் நடமாட்டமே இல்லாத ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான இடம், அங்க போய் போட்டோ ஷூட் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த போட்டோகிராஃபர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், இதே நம்ம ஏன் ஒரு ட்ரிப்பா பார்க்க கூடாது, ஜாலியா எல்லாரும் ஒன்னா அப்படியே ட்ரெக்கிங் போன மாதிரியும் இருக்கும், அப்படியே ஒரு சூப்பரான லொகேஷன்ல போட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்த மாதிரியும் இருக்கும், ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பாட்டில் போய் தான் நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த டிசிஷன்லேயே ஸ்ட்ராங்காக இருக்க, சரி ஓகே இதுக்கப்புறம் யாரும் உங்களை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ரூபனும் இவங்க எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறான். கட் பண்ணா அடுத்த நாள் ஃபோட்டோகிராஃபர் ரூபன், கமிஷனர் பையன் அண்ட் இவங்களுடைய ஃப்ரெண்டான ஆரியான், இப்படி 3 பசங்க அண்ட் 4 பொண்ணுங்க, மினிஸ்டர் பொண்ணான சாண்ட்ரா அண்ட் அவளுடைய ஃப்ரெண்டான இஷா, அதுக்கப்புறம் ஆரியனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் கமிஷனர் பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், இப்படி மொத்தம் 4 பொண்ணுங்க 3 பசங்கன்னு 7 பேரா தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்க ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல தான் இவங்க சொல்ற அந்த லவ் டேல்ன்ற லொகேஷன் இருக்கு. சோ அந்த லொகேஷனை தேடி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ கார்ல நடு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல காரை ஓரங்கட்டி நிறுத்திட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரெக்கிங் தான், உள்ள நடந்தா போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரையும் ரூபன் தான் வழி நடத்தி கூட்டு போறான். அப்படி அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள கூட்டு வந்ததும் ஓகே இங்கே நம்ம போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த காட்டுக்குள்ள கேட்க, எது இதுதான் அந்த லொகேஷனா? இல்லையே, போட்டோல அது வித்தியாசமா இருந்துச்சு, யாரை ஏமாத்த பாக்குற, இது வெறும் காடு, ஆனா நீ இன்ஸ்டால போஸ்ட் பண்ணும்போது அதுல பேக்ரவுண்ட்ல ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு, யாரை ஏமாத்த பாக்குற, ஒழுங்கா அந்த லவ் டேல் லொகேஷனுக்கு எங்களை கூட்டு போ அப்படின்ற மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டோகிராஃபர் ரூபனை பிடிச்சி கேட்க, ஏப்பா அது ரொம்ப ரிஸ்க்குப்பா, இங்கிருந்து இன்னும் பல மைல் தொலைவு நடந்து போகணும், அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பிடிவாதமா அந்த லவ் டேல் லொகேஷனுக்கு தான் போகணுன்ற மாதிரி நிக்க, சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டோகிராஃபர் ரூபன் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த காட்டுல இருந்து மணிக்கணக்கா நடந்து கடைசியா ஒரு வழியா அந்த நடு காட்டுக்குள்ள இருக்க லவ் டேல் என்ற அந்த லொகேஷனுக்கு கூட்டு வந்துடுறான். அந்த இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நடு காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நீரோடை, பக்கத்திலே நீர்வீழ்ச்சி, ஆள் நடமாட்டம்
பார்த்தாலும் யாருமே இல்ல. இப்படி ஒரு லொகேஷனுக்காக எவ்வளவு மைல் வேணா நடந்து வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சபடி இவங்களுடைய போட்டோ ஷூட்டை இப்போ ஆரம்பிக்கிறாங்க. இஷாவை நிக்க வச்சு நம்ம போட்டோகிராஃபர் வளைச்சு வித்தியாசமான காஸ்டியூம்ல எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சுத்தி இருக்கிற அந்த இயற்கையை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்படியே அன்னைக்கு ஈவினிங் போல ஓகே இருட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி போட்டோ செஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப இங்க இருந்து இதெல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டயர்டாக இதுக்கு தான் நான் சொன்னேன் அங்கேயே எங்கேயாச்சும் எடுத்துட்டு போயிடலான்ட்டு. பரவாயில்ல இப்படி ஒரு லொகேஷனுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வர்றதுலாம் தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிட்டு ரிட்டர்ன் அப்படியே பொடிநடியா நடந்து இவங்களுடைய கார் எங்க விட்டாங்களோ அதே ஸ்பாட்க்கு வந்து சேர்றாங்க. அப்படி அங்க வந்ததும் கார் எடுத்துட்டு ரிட்டர்ன் போகும்போது இவங்க குரூப்லயே கமிஷனருடைய பையன் இருக்காங்க. அவன் வந்து எனக்கு இதே காட்டுக்குள்ள இன்னொரு லொகேஷன் தெரியும், அங்க போயிட்டு நம்ம நைட் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே காட்டுக்குள்ள ரைட் ரூட் எடுத்து உள்ளுக்குள்ள கூட்டு போறான். உள்ள போனா அந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவுல ஒரு பெரிய பங்களா இருக்கு. இந்த பங்களா 16ஆம் நூற்றாண்டிலே மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பங்களா. மெயினா அப்ப இருந்த மன்னர்கள்லாம் இங்க இருந்து தங்கிதான் இந்த காட்டுக்குள்ள இருக்க மிருகங்களை வேட்டையாட போவாங்களாம். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மொத்த பங்களாவையும் பிரிட்டிஷ்காரங்க டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. கடைசியா அந்த பங்களால மெட்ராஸ் பிரசிடென்சியோட கடைசி மேயர் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தப்போ தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக இங்கதான் வந்து பதுங்குந்தாவும் அவங்க இதே இடத்துல மர்மமான முறையில இறந்து போனதாகவும் கடைசியா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடம் மொத்தமா கைவிடப்பட்டிருக்கு. இப்ப இந்த மொத்த பங்களாவையும் இந்த கமிஷனருடைய பையன் இருக்கான்ல அவங்க அப்பா தான் பராமரிச்சுட்டு இருக்கதாவும் இந்த பங்களாவுடைய கீ இவங்கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பலாம் சொல்லிட்டு மொத்த பேரும் இப்போ அந்த பங்களாக்குள்ள தான் போறாங்க. அது அப்படியே பாழடைஞ்சு போயிருக்கு. யார் போன்லயும் சிக்னல் இல்ல, இங்க கரண்ட்டும் இல்ல. அந்த மிகப்பெரிய பங்களாக்குள்ள போனா அந்த காலத்து கட்டிடம் ஆனா இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க சில பழமையான போட்டோஸ் எல்லாம் இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமா வீடா இருந்தாலும் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இடத்துல ஸ்டே பண்றது ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அன்னைக்கு நைட் போல அந்த பங்களாக்கு வெளியில கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் ஒன்னா சில்லா உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதே பங்களாக்குள்ள போயிட்டு கேண்டில் லைட் எல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு வெறும் அந்த கேண்டில் லைட் அந்த வெளிச்சத்தோடவே போட்டோகிராஃபர் திரும்பவும் அவனுடைய போட்டோ ஷூட் ஆரம்பிக்கிறான். வித்தியாசமான காஸ்டியூம்ல அந்த வித்தியாசமான ஒரு பேக் டிராப் போட்டோஸ் ஒவ்வொன்றும் அவ்வளவு சூப்பரா வருது. இப்படி பக்காவா போட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் இவங்க 7 பேரும் ஒரே ரூம்ல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 7 பேர்ல ஆரியான்ற பையனுக்கான அவனுக்கு நைட் தூக்கம் வரல. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நைஸா அவன் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் டார்ச் லைட் அடிச்சு எந்திரிச்சுவோ அப்படின்ற மாதிரி தனியா கூட்டு போறான். அப்படி இவன் தனியா ஒரு அறைக்குள்ள கூட்டு வந்ததும் அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ்ல ஈடுபடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இவனை தட்டி விட்டுட்டு நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப அப்படி போனதுமே கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிடுறா. ஆரியன் ஒரு பக்கம் கையில போன் டார்ச் லைட் வச்சுட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை தான் தேடிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பங்களாக்குள்ள அப்படியே சுத்தி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டே போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான் அதை பார்த்து ஆரியான் அலற இவனுடைய சத்தத்தை கேட்டு தூங்கிட்டு இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா ஆரியனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கழுத்து பகுதியில ஏதோ ஒரு மிருகம் தாக்குன மாதிரி தடையும் இருக்கு. ரத்தம் பொலன்னு லீக் ஆயிருக்கு. மொத்த ஃப்ரெண்ட்ஸும் பயந்து போயிறாங்க. இன்னும் அவ சாகல, உயிர் இருக்கு, எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அந்த பங்களாக்கு வெளியில இருக்கக்கூடிய காருக்கு கொண்டு வந்து கமிஷனர் பையன் காரை ஸ்டார்ட் பண்றான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. இப்பன்னு பார்த்து இவங்க கார் பயங்கரமா கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிடுது. கடைசி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. கழுத்து பகுதியில ஏதோ மிருகம் கடிச்சு வச்ச மாதிரியான தடயத்தோட ஆரியனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அவ உயிர் இழந்துட்டா. எஸ், இவங்க 7 பேர்ல முதல் இறப்பு, அதுவும் மர்மமான முறையில. இந்த பங்களால நம்ம மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்க. அது ஆளா இல்ல அமானுஷமான மிருகமா இல்ல வேற ஏதாவது பேய் பிசாசா? ஏன்னா பல 100 ஆண்டுகளாக இந்த பங்களா ஹான் பண்ணப்பட்டிருக்கு. பல மன்னர்கள் இங்க வாழ்ந்து இறந்துட்டு போயிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி எதுவானா இருக்கலாம். முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் யோசிச்சு இவங்க வந்து அந்த காரை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த கார் இப்பன்னு பார்த்து மக்கர் பண்ணுது. கார் ஸ்டார்ட்டே ஆகவே இல்லை. இப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இஷா பொண்ணு மட்டும் திரும்பவும் அந்த பங்களாக்குள்ள போயிருக்கா. அவளை தேடிக்கிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள போனா அங்க ஒரு இடத்துல ஈஷா மயங்கி கீழே விழுந்து கிடக்குறா. உடனே நம்ம போட்டோகிராஃபர் ரூபன் அவளுடைய முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்புனதும் அவ ஏதோ பேய் பார்த்த மாதிரி அரண்டு போயிருக்கா. செவத்துல அங்க சில போட்டோஸ் எல்லாம் சரிஞ்சிருக்கு. சம்திங் இந்த பங்களால ஏதோ ஒரு அமானுஷம் சுத்திக்கிட்டு இருக்கு. அது என்னதுன்னு ஆளுக்கு ஒரு திசையா தேடி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சத்தம் என்னடா சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அங்க கமிஷனர் பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு முதல் கொலை எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இறந்து கிடக்குறா. அவங்களுடைய கழுத்து பகுதியிலும் அதே மிருகம் கடிச்ச மாதிரியான
வெட்டுக்காயத்தோட அந்த பொண்ணு அங்க இறந்து கிடக்குறா. அவ்வளவுதான், இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு அள்ளில்ல. அந்த இடத்துல மினிஸ்டர் பொண்ணு சாண்ட்ரா இந்த இடத்த பத்தியும் இங்க நடந்துகிட்டு இருக்க இந்த அமானுஷ்ய கொலைகளை பத்தியும் ஒரு மாதிரி பயந்துகிட்டே பேச ஆரம்பிக்கிறா. பல 100 வருஷங்களா இது பூட்டியே கிடைச்சல, இங்க பல மன்னர்கள் வேற வாழ்ந்துட்டு இறந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய ஆன்மாவை கூட இப்படி நம்மள வேட்டையாடலாம். போச்சு, நம்ம எப்படியாச்சும் இந்த இரவு மட்டும் தப்பிச்சிட்டா போதும், இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே, யாருமானே இந்த காலத்துல போய் பேய் பிசாசெல்லாம் பேசிட்டு இருக்க, வேற எவனோ ஒருத்தன் தான் இப்படி வந்து கொலைகளை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த கமிஷனர் பையனும் ஆரியானும் பேசிட்டு இருக்கும் போது சற்று வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. யார் அது, நான் போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி ஆரியான் அவன் கையில ஒரு கன் வச்சிருக்கான். அந்த கன்னோட அவன் ஒரு பக்கம் வெளியில தேடி போக அதே சத்தத்தை கேட்டு போட்டோகிராஃபர் ரூபன் அண்ட் கமிஷனர் பையன் இவங்க ஒரு ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சு அந்த சத்தத்தை கேட்டு தேடிட்டு போக, அப்ப சடனா மினிஸ்டர் பொண்ணு சாண்ட்ராவோடைய அடல் சத்தம் கேக்குது. என்னடா சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா வெளியே நின்றுட்டு இருந்த இந்த காருக்குள்ள ஆரியானும் அதே பாணியில மர்மமான முறையில இறந்து கிடக்குறான். அவனுடைய கழுத்து பகுதியிலும் அதே வெட்டுக்காயம். அவ்வளவுதான், அதை பார்த்து எல்லாரும் அலண்டு போக வந்த 7 பேர்ல 3 பேர் காலி, மிச்சம் 4 பேர் தான் இருக்காங்க. போட்டோகிராஃபர் ரூபன், கமிஷனர் பையன், மினிஸ்டர் பொண்ணு சாண்ட்ரா அண்ட் சாண்ட்ராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஈஷா, இவங்க 4 பேர் மட்டும் தான் இப்போ உயிரோடு இருக்காங்க. மினிஸ்டர் பொண்ணு சாண்ட்ரா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே பயந்து உள்ளுக்குள்ள போயிடுறா. ஒரு பக்கம் கமிஷனர் பையன் இந்த கார் எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு கார் பானட்டை ஓபன் பண்ணி உள்ள என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு செக் பண்ணா உள்ள இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் யாரோ கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாண்டடா யாரோ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஈஷா சைட்ல பாக்குறா, ஆரியனோட கன் அங்க கீழே விழுகிறதுக்கு சேஃப்டிக்காக அந்த கன்னை எடுத்து வச்சுக்கிறா போல. இவங்க 3 பேரு கார் கிட்ட இருக்கும்போது அந்த பூத் பங்களாக்குள்ள போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. இங்கதான் சுத்தமா சிக்னலே இல்லையே, அப்புறம் எப்படி போன் ரிங் அடிக்கும்? அது ஏதோ போன் ரிங் மாதிரி தெரியல, வேற ஏதோ அலாரம் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரிங் சத்தத்தை கேட்டு இவங்க அப்படியே உள்ளுக்குள்ள தேடி போய் பாக்குறாங்க. இங்க மினிஸ்டர் பொண்ணான சாண்ட்ராவுடைய போன் கிடைக்குது, ஆனா அவளை காணோம். சாண்ட்ரா நீ எங்க போயிட்ட அப்படின்ற மாதிரி தேடிட்டே போனா ஒரு சந்துல அந்த பொண்ணு ஒரு மாதிரி வீடா உட்காந்துட்டு இருக்கா. ஏ சாண்ட்ரா உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போய் பார்த்தா எஸ், அந்த மினிஸ்டர் பொண்ணுக்கும் அதே மாதிரி கழுத்து பகுதியில மிருகம் கடிச்ச மாதிரியான காயம். ஸ்பாட்ல அந்த பொண்ணு இறந்து உட்காந்துருக்கா. அந்த பொண்ணுடைய பாடியும் தூக்கிட்டு வந்து செத்து போன மத்த பொண்ணுடைய பாடிக்கு பக்கத்திலே போட்டு கிடக்குறாங்க. கிட்டத்தட்ட 7 பேர்ல 4 பேர் காலி, இன்னும் 3 பேர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. அதுல ஈஷா தன்னுடைய ஃப்ரெண்டு இழந்துட்டேன்னு நினைச்சிட்டு அவ கதறி கதறி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, கமிஷனர் பையன் பாபும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்க, போட்டோகிராஃபர் ரூபன் மட்டும் அந்த பங்களாவை விட்டு கிளம்புறான். இதை பார்த்துட்டு கமிஷனர் பையனான பாபு பின்னாடியே வந்து நீ மட்டும் இந்த ராத்திரி எங்கடா போற, நம்ம இங்கேயே தங்கியிருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் கொலை பண்ணான்னு காலையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு நகரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதோ பார் பாபு, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி போட்டோகிராஃபர் ரூபன் அங்கிருந்து ரூடா பேசிட்டு கிளம்ப, அப்ப என் ஃப்ரெண்ட்ஸோடைய பாடி எல்லாம் என்னடா பண்றது, அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து என் கூட இருந்தவங்கடா அப்படின்ற மாதிரி இந்த கமிஷனர் பையன் பாபு ஒரு மாதிரி எமோஷனல் பேச, அவங்க பாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது குழியில போட்டுரு அப்படின்ற மாதிரி இந்த போட்டோகிராஃபர் சொன்னதும் கடுப்பான பாபு போட்டோகிராஃபர் ரூபனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா முட்டிக்குது, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இந்த சண்டையோட முடிவுல இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த போட்டோகிராஃபர் ரூபன் இருக்கான, அவன் கையில 3 ஷார்ப்பான இரும்பால செய்யப்பட்ட நெயில்ஸ் விரல்ல மாட்டிக்கிட்டு கமிஷனர் பையன் பாபுவோட கழுத்துல ஒரே சொருவு. எஸ், மிருகம் வேட்டையாடின மாதிரி இவங்க எல்லாரையும் வேட்டையாடந்து வேற யாரும் இல்ல, இந்த போட்டோகிராஃபர் ரூபன். அவன் தான் இப்படி இந்த மிருக வேட்டையை பண்ணியிருக்கான். இப்போ பாபுவை கொண்டுட்டு இருக்கத வெளியே வந்து இஷா பாத்துடுறா. அவ்வளவுதான், இஷா பார்த்துட்டு அலறிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓட இந்த போட்டோகிராஃபர் ரூபன் பாபுவோட கதையை முடிச்சுட்டு அடுத்ததா இஷாவையும் வேட்டையாடுறதுக்காக இவனும் பின்தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடின இஷா ஒரு இடத்துல கால் தடுக்கி பொத்துன்னு அந்த நடு காட்டுக்குள்ள விழுந்து மயங்கிடுறா. கட் பண்ணா அப்படியே காலையில விடிஞ்சிடுது. ஈஷாக்கு உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட காயம். அப்படியே பயந்துகிட்டே மருத்துவரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இவருக்க ஸ்பாட்டை நோக்கி அந்த கொடூரமான கில்லர் ரூபன் ஈஷாவை தேடி அந்த காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். கடைசியா ஈஷா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு ஈஷாவையும் கொடூரமா கொல்றதுக்காக கிட்ட நெருங்கி வரும்போது அப்ப டப்புனு நம்ம ஈஷா அவ கையில சேஃப்டிக்காக ஆரியன் தவறிவிட்ட கன் அவ கையில வச்சிருக்கா. டப்புனு இப்ப அந்த கன் எடுத்து கில்லர் ரூபனை எய்ம் பண்ணி சரமறையா ஷூட் பண்ணி இவளை கொல்ல வந்தவனை இவளே போட்டு தள்ளிடுறா. இப்படி கடைசியா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்ன அந்த ரூபனை இவ போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ், பிரஸ் பீப்புள்ஸ், உயிரிழந்தவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆன மினிஸ்டர், கமிஷனர் அண்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் இவங்க எல்லாரும் வந்து சேர்றாங்க. அங்க செத்து கிடக்குற அவங்க பசங்களுடைய பாடிஸ் ஒவ்வொருத்தரா எடுத்துட்டு போக உள்ளுக்குள்ள ஈஷா தான் ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டோம்னு அவ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, அந்த பங்களாக்குள்ள இருந்து போட்டோகிராஃபர் ரூபனுடைய கேமராவை எடுத்துட்டு வந்து மினிஸ்டர் கிட்ட கமிஷனர் காட்டுறாரு. அந்த கேமரால ஒரு குறிப்பிட்ட போட்டோவை பார்த்து மினிஸ்டர், கமிஷனர் அண்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் இவங்க 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அதுல
பிங்க் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணுடைய போட்டோ இருக்கு. இந்த கொலைகள் எல்லாத்தையும் போட்டோகிராஃபர் ரூபன் ஏன் பண்ணான்னு இப்பதாங்க ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போன பசங்களுடைய பேரண்ட்ஸ் ஆன மினிஸ்டர், கமிஷனர் அண்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் இவங்க 3 பேரும் இதே பங்களாக்கு சரக்கடிக்க வந்திருப்பானுங்க. அப்ப இந்த பங்களால கரிகாலன் ஒருத்தர் தான் கேர்டேக்கரா இருந்திருக்கான். இந்த கரிகாலன் தான் காட்டுக்குள்ள இருக்க மிருகங்களெல்லாம் வேட்டையாடி எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கான். இங்க 3 பேரும் காட்டுக்குள்ள வேற ஏதாவது போய் வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் கரிகாலனை கூட்டிட்டு அந்த காட்டுக்குள்ள போனா அந்த காட்டுக்கு நடுவில் தான் அந்த லவ்டேல்ன்ற லொகேஷன் கிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி ரூபன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பிங்க் ட்ரெஸ்ல இருந்த அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ரூபனுடைய ஒரே காதலி. அவளை நிக்க வச்சு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு இந்த மினிஸ்டர், கமிஷனர், ஃபாரஸ்ட் ஆபீசர் இவங்க 3 பேரும் வந்து போட்டோகிராஃபர் ரூபனை அடிச்சு போலன்னு அங்கேயே தூக்கி போட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பிங்க் ட்ரெஸ்ல இருந்த அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துறானுங்க. அப்படி தூக்கிட்டு வந்து அந்த பங்களால வச்சு 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை நாசம் பண்ணி கடைசியில கொன்னே போட்டுறானுங்க. உள்ள அந்த பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கீழே வேலை பாக்குற அந்த கரிகாலன் போயிட்டு அந்த பொண்ணு செத்துட்டாங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அந்த பொண்ணுடைய பாடியை கொண்டு போயிட்டு அதே பள்ளத்தாக்குல கொண்டு போய் போட்டுரு, காதலிய போட்டோ எடுக்கிறேன்னு கூட்டு வந்து காதலனே கொண்டுட்டான்ற மாதிரி கேஸை மாத்தி எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க. அண்ட் இந்த கரிகாலனும் இவங்க சொன்ன மாதிரியே அந்த பொண்ணுடைய பாடியை கொண்டு வந்து பள்ளத்தாக்குல போட்டு போயிருக்கானுங்க. மயக்கத்துல இருந்த போட்டோகிராஃபர் ரூபன் எந்திரிச்சு போய் தன் கேர்ள் ஃப்ரெண்டை போய் பாக்குறான். ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணு அங்க இறந்து கிடக்குறா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை இவன் தான் கொலை பண்ணிட்டான்னு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. ஜெயில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு வெளியே வந்தவன் காதலுடைய சாவுக்கு காரணமா இருந்த அந்த மினிஸ்டர், கமிஷனர் அண்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் இவங்க 3 பேருடைய பசங்களை இந்த காட்டுக்குள்ள இருக்க அதே பங்களால வச்சு கொடூரமா கொன்னு தன்னுடைய பழியை தீர்த்திருக்கான். கடைசியில அவனும் இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சுங்களா? இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா.